ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலில் கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான மக்ரக் ஆர் காஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் 100% காட்டன் யானில் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் யார் வீட்டுக்காவது போனீங்கனாலோ இல்லை ஒரு ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு அட்டன் பண்ணுறீங்கனாலோ இது ஒண்டர்ஃபுல் கிஃப்ட். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் பண்ண போகிற மக்ரக். இது 100% காட்டன் யானில் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ரக் மாதிரி இருக்கிறதுனால இதை நான் மக்ரக் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பீச்சஸ் அண்ட் க்ரீம் அப்படிங்கிற 100% காட்டன் யான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஐட்டம்ஸ்னாலும் காட்டனில் பண்ணுறது பெஸ்ட். அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ல்ஸ் 3.5 mm crochet hook எடுத்திருக்கேன். ஒரு அழகான டேக் எடுத்திருக்கேன். அப்புறம் நீடில், அப்புறமா சிசர்ஸ், அப்புறம் நமக்கு ஹேர் ப்ரஷ் கூட வேணும். இது எதுக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 17 பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 17 செயின் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 17 செயின் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 செயின்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம 19 செயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4th செயின், அதாவது 4வது செயின் ஹுக்லேருந்து அதில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின் 1 3rd செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்புறம் 4th செயினில் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ராஷே. அதுக்கப்புறமா ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டு வருவோம் எண்ட் வரைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோ 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரோ 2 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 2 பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு செயின் 2 ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த செயின் 2 என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ராஷேவாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு செயின் கூட ஒர்க் பண்ணுவேன். அது என்னோடய செயின் 1 ஸ்பேஸாக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ டோட்டலாக 3 செயின் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்சை நான் டர்ன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷேவாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதே தான் நம்ம எண்டு வரைக்கும் பண்ண போகிறோம். அதாவது ஒரு செயின் 1 ஸ்பேஸ் பண்ண போகிறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரோட எண்டில் நமக்கு 9 ஹாஃப் டபுள் க்ராஷே இன் பிட்வீன் ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும்.
இப்போ நம்ம ரோ 2 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரோ 3 பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் 2 ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கலாம். இந்த செயின் 2 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறமா செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். திரும்பியும் செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். திரும்பியும் ப்ரீவியஸ் ரோவோட ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ரோவோட எண்டில் நமக்கு 17 ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இதே தான் அந்த ரோ 2 அண்ட் ரோ 3 தான் நம்ம ரோ 13 வரைக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரோக்கு ரோ 2 ஒர்க் பண்ணுவோம், ஒரு ரோக்கு ரோ 3 ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ ரோ 4க்கு நான் ரோ 2 ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது செயின் 2 பண்ணிக்கிறேன், திரும்பி இன்னொரு செயின் 1 ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, திரும்பி செயின் 1 ஸ்பேஸ் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதாவது ரோ 2வை நம்ம திரும்பி இந்த ரோக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போது ரோ 5க்கு பார்த்திங்கன்னா நான் ரோ 3யை திரும்பி ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது செயின் 2 பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ப்ரீவியஸ் ரோவோட ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதே மாதிரி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரோ 5 ஒர்க் பண்ணியிருக்கோம். ரோ 6லேருந்து ரோ 13 வரைக்கும் ரோ 2 அண்ட் ரோ 3 ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் ரோ 13ஓட எண்டில் இருக்கேன். இப்போ என்னோடய யானை கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட மெயின் பார்ட். இப்போ நம்ம டாசல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு 14 to 15 சென்டிமீட்டர் ரஃப்பாக ஒரு 10 யார்ன் பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா 5 டாசல்ஸ் வர மாதிரி ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேசல்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம் 2 சைடுமே. ஸோ ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்போது டேசல் லுக் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டேசல்ஸை ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். பார்க்குறதுக்கு நிஜமான டேசல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஹேண்ட்மேட் டேக் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு நீடில் யூஸ் பண்ணி சூ பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவும் நம்மளோட மக்ரக் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இது மாதிரி நான் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தானே இது. ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ யார் வீட்டுக்காவது நீங்கள் போகிறீங்க, குயிக்காக ஏதாவது ஒரு நல்ல ஹேண்ட்மேட் கிஃப்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ராஜெக்ட் வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.